அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 2.25 3/2 cos π/3 + I sin π/3 6 cos 5/6 + I sin 5/6 என்ற பெருக்கத்தின் செவ்வக வடிவில் காண்க. இப்போ என்ற பெருக்கத்தின் செவ்வக வடிவில் காண்க. இப்போ Z1 எடுத்துக்கிடுமா. Z1 = 3/2 இப்படி எடுத்துக்கிடும். cos π/3 + I sin π/3 எடுத்துக்கணும். Z2 எப்படி எடுத்துக்கிடுவோம். 6 cos 5/6 + I sin 5/6. ஓகேவாம்மா. Z1 இப்படி எடுக்கும். Z2 எடுக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படின்னா Z1 R1 cos θ1 + I sin θ1. Z2 என்னதுமா R2 cos θ2 + I sin θ2. ஸோ Z1 Z2 R1 R2 cos of θ1 + θ2 + I sin θ1 + θ2 இப்படி தான் கொண்டு வரும். இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் இந்த ஃபார்முலாவை இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன இருக்கலாமா. 3/2 ஓகேவாம்மா. 3/2 என்னது cos 3/2 cos π/3 + I sin π/3 6 cos 5/6 I sin 5/6 that is equal to பாருங்கள். இது பாருங்கள். இதே மாதிரி R1 R2 இங்கே இருக்காமா. 3/2 6 பாருங்கள். 3/2 × 6 cos பாருங்களாம்மா. θ1 இங்கே பாருங்கம்மா. θ1 θ2. அப்போ இந்த θ1 இந்த θ2 ஆட் பண்ணுவோம். π/3 புரிஞ்சுதாம்மா. இங்கே பாருங்கம்மா. R1 R2 இதெல்லாம் என்னது. இது R1 R2 எழுதிட்டோமா. R1 R2 எழுதிட்டோமா. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். காசையும் ஆட் பண்ணுறோம். அதுதான் cos of θ1 + θ2. அப்போ cos of 5/3 + 5/6 + I sin θ1 + θ2. இது π/3 + 5/6 ஓகேவாம்மா. தட் இஸ் ஈக்குவல் டு 3யும் 6 அடிபட்டுனா என்னது 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்த பேஜ் கொண்டு போட்டோமா. இல்லை இதில் எழுதுவோமா. சரி ஓகே. 9 cos இங்கே 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்னது வரும் 6. அடுத்தனா இதில் என்னது 2π. 3 6க்குள்ளே 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது 2π + 5π/6 ப்ளஸ் I sin என்னது இது 6. 3 6க்குள்ளே 2 டைம் இருக்குது. அப்போது மேலே 2π 5π ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பேஜ்மா. நல்லா கவனிங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9 cos இங்கே என்னம்மா 7π/6 ஓகேம்மா. 7π/6 ப்ளஸ் I sin 7π/6 7π/6 ப்ளஸ் I sin 7π/6 ஓகேம்மா. இதில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த 7π எப்படி எழுதலாம். cos of π ப்ளஸ் π/6 இங்கே பாருங்கள். இது 6π + 1 7π ப்ளஸ் I sin π/6 ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போது 9. இப்போ cos π. இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறோமா. இப்போது குவாட்ரண்ட்டில் கவனிங்கம்மா. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்
செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஆல்னா இந்த இடத்துல சைன் காஸ் டேஞ்சன்ட் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் சில்வர், இது வந்து சொல்லுவோம்லம்மா ஆல் சில்வர் டீ கப்ஸ் மனசில் வச்சுக்கோங்க. இது வந்து சைன். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், காசும் டேஞ்சன்ட்டும் நெகட்டிவாக இருக்கும். தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்து டேஞ்சன்ட் மட்டும்தான் டேன் இல்லையா, இந்த டேன் இருக்கு இல்லையா, இந்த டேன் வந்து டேன் டீட்டா வந்து எனது பாசிட்டிவாக இருக்கும், சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் நெகட்டிவாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. கப்ஸு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் டீட்டா வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், சைன் டீட்டாவும் டேன் டீட்டாவும் நெகட்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கம்மா, இது வந்து எப்படின்னா பாருங்கள், இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட்டில் இங்கே பாருங்கள், காஸ் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா வந்து மைனஸ் காஸ் டீட்டா தேர்டு குவாட்ரண்ட், சைன் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டா. புரிஞ்சுதாம்மா? தேர்டு குவாட்ரண்ட் பாருங்கள், இது வரைக்குமே பை ப்ளஸ் அப்படின்னு இங்கே தான் வரும். இது வந்து 0 to 92, 0 to இது வந்து 0 டிகிரி, இதில் வந்து π/2, இதுக்குள்ளே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து பை 0 to π, இந்த பை ப்ளஸ் அப்படிங்கச்சுமே தேர்டு குவாட்ரண்ட்டில் சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் நெகட்டிவாக வரும், டேஞ்சன்ட் மட்டும் தான் பாசிட்டிவாக வரும். ஓகேமா? அது தான் ஆல் சில்வர் டீ கப்ஸ். இப்போ காஸ் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் டீட்டா, சைன் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் என்ன சொன்னால் மைனஸ் காஸ் π/6. அடுத்தல சைன் வந்து என்னதுமா மைனஸ் ஐ சைன் π/6. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9. காஸ் π/6ஓட வேல்யூ என்னது மைனஸ் √3/2 மைனஸ் ஐ சைன் 1/1 என்னமா வரும், √2 என்ன வரும், 1/2 √2 1/2 தான் வரும், 1/2. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், தட் இஸ் π/6. ஸோ உள்ள கொண்டு 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் 9 √3/2 மைனஸ் ஐ 9/2 ஐ. இதுதான் செவ்வக வடிவில் வந்து நம்ம எழுதிட்டோம். ஓகேவாம்மா? அம்மா இந்த வீடியோவை வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. பக்கத்தில் நோட்டை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து இங்கே படிக்க. ஓகேவாம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.